வணக்கம் முகநூல் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன். வேலை முடிஞ்சு சாப்பிட்றதுக்காக கடைக்கு போனேன். இன்றைக்கி மலையம்பாக்கம் ஏரியாவில் நான் இருக்கிறேன், குன்றத்தூர் பக்கத்தில். சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். 2 நாய்க்குட்டிங்க விளையாண்டிக்கிட்டு இருந்துச்சு ரோட்டு ஓரமாக. விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காருக்காரன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு இடிச்சுட்டு போயிட்டான். இடிச்சுட்டு நிப்பாட்டி என்ன இதுன்னு கூட பார்க்கல, நல்லா அழகாக இருந்துச்சு 2 குட்டியும். அதில் ஒரு குட்டியை இடிச்சிட்டான். இடித்து அப்படியே கத்திக்கிட்டு கிடக்கு. வண்டியெல்லாம் மற்ற வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. நான் அப்புறம் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் ஓரமாக போய் படுக்க போட்டு தண்ணி கொடுக்குறோம். அந்த தாய் நாய் அழுவுது. அதோட குட்டியை தொட்டு தூக்குனாக்கா கடிக்க வரும். ஆனால் அது இதை காப்பாற்ற போகிறாங்க நம்ம பிள்ளைய அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அழுதுகிட்டு எங்களை எதுவுமே பண்ணலை, சுற்றி வருது. தூக்கி அந்த மறுபடியும் இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறேன். அங்கேயும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அழுவுது, சுற்றி வருது, எங்களை கடிக்க மாட்டுது. வாகனம் ஓட்டுற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாய் நிற்கிதா, மனுஷன் நிற்கிறாங்களா, ஆடு நிற்கிதா, மாடு நிற்கிதா, அது ஒரு உயிர். பார்த்து போங்க. நீ பாட்டும் உங்கள் ஸ்பீடுக்கு நீ பாட்டும் போயிட்டு எதுக்கு என்ன நிற்கிது, நாய் தானே செத்தா சாப்பிட்டோம்னு விட்டு ஏற்றிட்டு போறீங்க. அந்த நாயோட பாச போராட்டம் நீங்கள் இன்னைக்கு நான் பார்த்தது மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே உங்கள் பிள்ளைங்க ரோட்டில் போகும்போது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எவனாச்சும் காரில் உள்ளவங்க இடிச்சுட்டு போனாலோ, பைக்காரன் இடிச்சுட்டு போனாலோ உங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு எப்படி இருக்கும். ரோட்டு ஓரமாக போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறவன் அவன் பாட்டும் இடிச்சுட்டு அவன் பாட்டும் போகிறான், நாய் தானேன்னு போயிட்டே இருக்கான். அந்த நாய் அழுதுகிட்டே கிடக்குது, அதோட தாய் நாய். வாகனம் ஓட்டும் பொழுது பொறுமையாக நிதானமாக, நாய் நிற்கிதா, நாயும் ஒரு உயிர் தான். எந்த உயிர்னாலும் நாய், பூனை, மனுஷன் எல்லாமே ஒன்று தான். உயிர்னுங்கிறது ஒன்று தான். பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. வணக்கம்.